ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலினி சமையல். இன்றைக்கி வந்து நம்ம முட்டைக்கோஸை வச்சு எப்படி பக்கோடா செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பஜ்ஜி மாவு 4 ஸ்பூன், மைதா மாவு 3 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 3 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கொஞ்சமாக ஒயிட் பெப்பர், மிளகாப்பொடி, மஞ்சள்தூள், கரம் மசாலா, 1/4 கிலோ கோஸ் இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் கோஸ் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்போ பஜ்ஜி மாவு, மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சமாக மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒயிட் பெப்பர் கொஞ்சமாக, உப்பு தேவையான அளவு, கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன், கொஞ்சமாக கொத்தமல்லி. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸில் தண்ணி ஆல்ரெடி விடும், அதனால நம்ம தேவைப்பட்ட அளவுக்கு தண்ணி சேர்த்து பிசைஞ்சால் போதும். இந்த பழத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஒரு பக்கோடா ஊற்றி விடுற அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ நாம் இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம பக்கோடா போட ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒன்றா இப்படி எடுத்து போடுங்க. இப்போ இன்னொரு சைடு திருப்பி விட்டுறலாம். 2 சைடு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இதை இப்போ முட்டைக்கோஸ் பக்கோடா பொரிச்சு எடுத்தாச்சு. நல்லா மொறுமொறுன்னு டேஸ்ட்டாக இருக்குது. இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.